நம்முடைய அன்பிற்குரிய பெரியோர்களை கொரோனா பெருந்தொற்று மிகப்பெரிய கொடுமையான வியாதி. கணவன் மனைவியோடு பேச முடியவில்லை, மனைவி கணவனோடு பேச முடியவில்லை, மகனோடு பேச முடியவில்லை, மகனோடு பேச முடியவில்லை, பேசுவதற்கே எட்டி நின்று பேசுகிறதில்லை. அது மட்டுமல்ல, கணவன் இறந்தால் மனைவி பார்க்க முடியவில்லை, மனைவி இறந்தால் கணவன் பார்க்க முடியவில்லை. என்னிடத்திலே ஒரு தோழன் உதவியாளராக டெல்லியில இருந்தான் 15 ஆண்டு காலம். இளங்கோ என்கிற பெயர். ஒரு நாள் காலையில் 9 மணிக்கு என் இடத்திலே தொலைபேசி அழைத்தார். அழைத்தா, ஐயா, எனக்கு கொரோனா பெருந்தொற்று டெல்லியில இருக்கிறேன், டெல்லியில் என்னை பார்ப்பதற்கு நானும் இல்லை, எப்படியாவது அப்போது அழைத்து செல்லுங்கள், என் உயிரை காப்பாற்றுகிறது. என்னிடத்தில் சரியாக 9 மணிக்கு பேசுகிறான். 9 மணிக்கு பேசுகிற பொழுது நான் சொன்னேன், பெருமையாளர்கள் பார்த்துக் கொள்ளுங்கள், நான் உடனடியாக அப்போலோ மருத்துவனுடைய நிர்வாக இயக்குநராக இருக்கிற விஜய் ரெட்டி அவர்களிடத்திலே கேட்டு உங்களுக்கு ஒரு இடம் வாங்கி தருகிறேன் என்று சொல்லி அவரிடத்தில் சொன்னேன். அவரோடு தொடர்பு கொள்ள முடியவில்லை. மணி 9:30 ஆகிவிட்டது. 9:30 மணிக்கு நான் அவரிடத்தில் மீண்டும் தொடர்பு கொள்ளுகிறேன். தொடர்பு கொண்ட போது, என்ன விஜய, எங்கு பார்த்தாலும் கூட்டம் அதிகமாக இருக்கிறது, இடமில்லையே, எப்படியாவது தயார் செய்கிறேன் என்று சொன்னவர் அடுத்த 5 நிமிடத்தில் மீண்டும் இடத்திலே தொலைபேசி அழைக்கிறார். ஒரு 10 மணிக்கெல்லாம் அந்த இளங்கோவனை அப்போலோ மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறேன் என்று சொன்னார். நானும் கேட்டு உடனடியாக அந்த சோழனுக்கு தொலைபேசியிலே அடித்தேன். இளங்கோவனுக்கு தொலைபேசியிலே அடித்தால் அவனுடைய மகள் தான் எடுத்தார். அவன் மகன் மருத்துவர். அவன் எடுத்து சொன்னார், அப்பா போயிட்டார் அப்படின்னா. அவ்வளவு கொடுமையான வியாதி. அந்த கொடுமையான வியாதி பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த மருத்துவமனைக்கு சென்று பார்த்த ஒரே முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை மறந்துவிடக்கூடாது. அந்த வியாதி அப்படிப்பட்டவர்களை பார்த்து நம்முடைய முதல்வர் வேற யாராவது பார்த்தார்களா? உலக நாடுகளில் இந்த முதலமைச்சராக சென்று பார்த்தாரா? இல்ல பிரதம மந்திரி நாடெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிற மன் கி பாத் என்கிற உரையாற்றிக் கொண்டிருக்கிற பிரதம மந்திரியாக இருக்கிற மோடி அவர்களே, நீ ஏதாவது ஒரு கொரோனா நோயை போய் பார்த்தாயா? மடியடினா ஒரு நாள் விளக்க முடியும்னா, ஒரு நாள் கையை தட்டுன்னா, இதெல்லாம் சொன்னாங்க. யாரும் கை தட்டி கொரோனா போடுச்சா? யாரும் லைட்டை 5 மணிக்கு ஆஃப் பண்ணி விட்டு விளக்க முடியும்னாங்க, கொரோனா போடுச்சா? எதுவும் இல்லை. ஆனால் சகோதரிகளே, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் என் உயிர் முக்கியம் அல்ல, இந்த நாட்டு மக்கள் தான் முக்கியம், இவர்கள் என்னை முதலமைச்சராக இருக்கிறார்கள், நான் அவரை சென்று சந்திக்க வேண்டும் என்று சொல்லி மருத்துவர் அறிஞர் உடைய அணிந்து கொண்டு கொரோனா வார்டுக்கு சென்று விசாரித்த முதல் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை மறந்துவிட. அப்படிப்பட்ட உயர்ந்த குணம் படைத்த முதலமைச்சர்.